சேலத்தில் மாணவர்களை தாக்கிய ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். மாணவர்களை தாக்கிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. மேட்டூர் அடுத்த கொளத்தூரில் விளையாட்டுப் போட்டியில் தோற்ற மாணவர்களை உடற்பயிற்சி ஆசிரியர் காலால் உதைத்தும் கன்னத்தில் அறையும் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, என்ன நடந்ததுங்க? சார் வணக்கம். மேட்டூர் அடுத்த கொளத்தூரில் விளையாட்டுப் போட்டியில் தோற்ற மாணவர்களை காலால் உடைத்து கன்னத்தில் அடித்து துன்புறுத்திய அண்ணாமலை என்கிற உடற்கல்வி ஆசிரியரை தற்போது சேலம் மாவட்ட ஆட்சியர் பணி இடைநீக்கம் செய்துள்ளார். மேலும் மேட்டூர் அடுத்த கொளத்தூரில் உள்ள நிர்மலா மேல்நிலைப் பள்ளியிலிருந்து நடைபெற்ற கூடப்பந்து போட்டியில் மாணவர்கள் தோல்வியடைந்தால் பள்ளி மாணவர்களை கடும் வார்த்தையில் திட்டியும் உடற்பயிற்சி ஆசிரியர் அண்ணாமலை சூக்கால் எட்டி வைத்துள்ளார். இதனால் அந்த வீடியோ தற்போது நேற்றிலிருந்து வைரலாகி வந்தது. இந்த நிலையில் இந்த பள்ளியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். மற்றும் கொளத்தூர் சுற்றுவட்டார் மட்டுமின்றி சேலம், தருமபுரி மாவட்டத்திலிருந்து பல்வேறு மாணவர்கள் படித்து வருகின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பள்ளிக்கு இடையில விளையாட்டு போட்டி நடைபெற்றது. இதில் கோடைப்பந்து மற்றும் கால்பந்து போட்டியில் சார்பில் பங்கேற்ற மாணவர்கள் போட்டி வெற்றி பெறவில்லை என்று இதனால் ஆத்திரமடைந்த பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் அண்ணாமலையை மாணவர்களை சூக்கால் எட்டி ஒதுக்கும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வந்தது. இந்த நிலையில் இதனை கண்ட ஆசிரியர்களும் மற்றும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் கூடி நின்று வேடிக்கை பார்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதை பெற்றோர்கள் பார்த்ததால் உடனடியாக பள்ளியின் சார்பிலும் மற்றும் அந்த வாதியாரை பல்வேறு நிலையங்களை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சதால் தற்போது சேலம் மாவட்ட ஆட்சியர் பணியிடை செய்துள்ளார். தற்போது விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.